2013ல காஞ்சூரிங் திரைப்படம் வெளியானது. இது ரொம்ப இருக்கிறதுலயே ஹாரர் ஃபிலிம் தான் இதுதான். பார்க்கறக்கு பயமா இருக்கும் இந்த ஃபிலிம். ஆனா இது உண்மையில நடந்தத தான் படமா எடுத்திருக்கிறாங்க. 1977ல ரோஜர் மற்றும் கரோலின் ஃபெரன் தம்பதியினர் தங்களது 5 மகள்களுடன் ரோட் தீவில் உள்ள ஒரு பழைய பண்ணை வீட்டிற்கு குடிவந்தாங்க. அந்த டைம்ல தான் இந்த நிகழ்வு நடந்தது. குடியேறிய முதல் நாளிலிருந்தே வீட்டில் விசித்திரமான சத்தங்கள், தானாக திறக்கும் கதவுகள், துர்நாற்றம் மற்றும் குழந்தைகளின் கால்களை யாரோ இழுப்பது போன்ற அமானுஷ்யங்கள் நடந்தன. நிலைமை ரொம்பவே மோசமாயிருச்சு. அந்த டைம்ல கரோலின் அப்படிங்கிற ஒரு பிரபல பேய் ஆராய்ச்சியாளரான எட் மற்றும் லொரைன் வாரனை உதவிக்கு அழைச்சாங்க. அவர் படத்துலயும் அதே பேரு தான், நிஜத்துலயும் அதே பேரு தான். வாரன் ஃபேமிலி அந்த இடத்துக்கு ஆராய்ச்சி செஞ்சபோது அந்த இடம் ஃபுல்லாகவே பாட்ஷபா ஜெர்மன் அப்படிங்கிற சூனியக்காரியால் சபிக்கப்பட்டது அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. அவங்க சூனியக்காரி குழந்தைய சாத்தானுக்கு பலி கொடுத்துட்டா அப்படிங்கிற கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல குடியேறுபவர்களை சபிச்சு அதே இடத்துல அவ தற்கொலை செய்து கொண்டாள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க கிட்ட சொன்னாங்க. ஒரு கட்டத்துல பாட்ஷபா கரோலின் உடலுக்குள்ள புகுந்து குழந்தையை கொல்ல முயல்கிறாள். இறுதியில எட்வான் ஒரு எக்ஸாசிஷம் சடங்கு செய்து அந்த பேயை விரட்டிட்டதா அந்த படத்துல சொல்றாங்க. ஆனா உண்மை சம்பவம் என்னன்னா, இந்த படம் ஃபெரான் குடும்பத்தினர் 1971 முதல் 1980 வரை அந்த வீட்டில் அனுபவித்த நிஜமான சம்பவங்களை அடிப்படையாக தான் கொண்டது. படத்துல ஒரு சில நாட்கள்ல நடப்பது மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆனா நிஜத்துல அந்த ஃபெரான் குடும்பம் அந்த பேய் வீட்ல சுமார் 10 ஆண்டுகளாக வசித்தார்கள். 1971லிருந்து 81 வரைக்கும். படத்துல வருவது போல 19ஆம் நூற்றாண்டுல அந்த வீட்டுல வாழ்ந்த ஒரு பெண்மணி தான் அவர். அவர் ஒரு சூனியக்காரி என்றும் தனது குழந்தையை சாத்தானுக்கு பலி கொடுத்தார் என்றும் ஊர் மக்களால் பேசப்பட்டது. அவர் அந்த வீட்டிலேயே தூக்கு போட்டு செத்துக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க ஊர் மக்கள். அந்த வீட்டின் 5 மகள்களும் பலவிதமான பேய்களை கண்டதாக கூறியிருக்கிறாங்க. சில ஆவிகள் அமைதியாகவும் இருக்கும், சில ஆவிகள் ரொம்ப ஆக்ரோஷமாகவும் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. 1974ல் வாரன் தம்பதியினர் அந்த வீட்டிற்கு ஆய்வு செஞ்சபோது, அந்த வீட்ல இருக்குது இந்த மாதிரி அமானுஷ்ய சக்திகள் இருக்குது, நீங்க இந்த வீட்டை விட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பண பற்றாக்குறை காரணமாக அந்த ஃபேமிலினால அந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு டிலே ஆயிடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு தான் அந்த ஃபேமிலி அந்த வீட்டை விட்டு போனாங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன, அந்த வீட்டில் லொரைன் வாரன் ஆய்வு செய்தபோது எடுத்த குறிப்புகளை வைத்துதான் ஜேம்ஸ் வான் இந்த படத்தை உருவாக்கினார். இன்னும் அந்த வீடு அந்த ஊர்ல தான் இருக்குது.